அப்படின்னு அர்த்தம் இல்லை. தயவு செய்து எல்லாரும் உட்காந்துங்க. கண்மம், மாயை, அதாவது காம, குரோத, லோப, மதம், ஆச்சரியம் போன்ற அனைத்தையும் இப்போது சம்ஹாரம் செய்ய போகிறார். படைக்கும் கடவுளான பிரம்மதேவனுக்கு தக்ஷன், காசிபன் என்று 2 மகன்கள். தக்ஷனுடைய கதைகள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பார்வதி தேவியினுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய தக்ஷன் தன்னுடைய மாப்பிள்ளையான பரமேஸ்வரரை யாகம் செய்யும் போது அவமானம் செய்கின்றான். தன்னுடைய மாப்பிள்ளை என்ற மரியாதை கூட கொடுக்காமல் ஊருக்கெல்லாம் பணியளிக்கக்கூடிய சிவபெருமானை அவமதிக்கின்றான். பிறகு அந்த யாகமானது அம்பிகை சென்று நிறுத்தப்பட்டு பலவிதமான புராணங்கள் இருக்கின்றது, கதைகள் இருக்கின்றது. அதையெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா, அந்த தட்சனுடைய அழிவிற்கு அவனே காரணமாகி சிவபெருமான் வீரபத்திரர் என்ற அவதாரம் எடுத்து தட்சனை சம்ஹாரம் செய்கின்றார். அந்த தட்சன் மறுபிறவியாக சூரபத்மாசுரன் என்ற உருவத்தை பெறுகின்றான். தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. அசுரர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். இந்த வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மாயை என்ற பெண்ணை அனுப்பி, ஆயுதத்தை அனுப்பி காசிபனுடைய தவத்தை கலைத்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து முதலாம் காலத்திலே சூரபத்மனாகவும் 2ஆம் சாமத்திலே கஜமுகாசுரனாகவும் 3வது சாமத்திலே சிங்கமுகாசுரனாகவும் 4வது சாமத்திலே அஜமுகி என்று சொல்லக்கூடிய ஆட்டினுடைய பெண்ணாக தனக்கு 4 குழந்தைகள் பிறக்கின்றது சூரபத்மனுடைய தகப்பனுக்கு. சூரபத்மன் சிவபெருமானை வேண்டி பலாயிரம் வருடம் தவம் செய்கின்றான். தவம் செய்து தவத்தின் பலனாக சிவபெருமானிடம் வரம் கேட்கின்றான். 100 வருஷம் 100 யுகம் நான் ராஜாவாக திகழ வேண்டும். நான் ராஜாவா 100 வருஷம் இருக்கணும், 100 யுகம் இருக்கணும். 1000 யுகங்களையும் தாண்டினாலும் என்னை யாரும் தாக்க முடியாமல் எனக்கு அபரிமிதமான சக்திகள் வேண்டும். 1008 அண்டம் என்னை காப்பதற்கு நீங்கள் அருள்பொழிக்க வேண்டும். இந்திர ஞானம் என்ற விமானத்தையும் தவத்தின் வலிமையாக சிவபெருமானிடம் வரத்தை பெற்று விடுகிறான். வரத்தை பெற்றுக்கொண்டு அது மட்டுமில்லாமல் மிக சமயோஜிதமாக எந்த பெண்ணின் கருவிலிருந்து உருவான யாரும் என்னை அழிக்க முடியாத அளவுக்கு தவம் வேண்டும் என்றான். சாதாரணமா ஒரு எறும்பு கூட, ஒரு பெண் எறும்பு தான் அதனுடைய குட்டியை ஏற்றும். அதே போன்று எந்த பெண்ணினுடைய கருவியிலும் உருவாகி வளர்ந்த யாரும் என்னை அழிக்கக்கூடாதுன்னு வரமாட்டீங்க. ரொம்ப சமயோஜிதமா யாராவது அப்படி பெண்ணுடைய கருவிலேருந்து வராம இருக்க முடியுமா? எல்லாரும் ஒரு பெண்ணுடைய கருவில தான் அம்மாட்ட தான் பிறக்கணும். ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமா தவறத்தை காமிச்சு சிவபெருமான் இறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று, ஆனால் உன்னை யாரு அழிக்கலாம் என்று கேட்கும் பொழுது இது போன்று சொல்லிவிடுகிறான்.
அதனால்தான் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அதிலிருந்து 6 தீப்பொறிகள் வந்தன. அந்த 6 தீப்பொறிகளும் வாயு பகவான் வாங்கி கொண்டு 6 தாமரையிலே வைத்து முருகபெருமான் ஜனித்தார். உடனே கார்த்திகை திருமகள்கள் முருகபெருமானை 6 குழந்தையாக வளர்த்தார். ஒரு காலத்திற்கு பிறகு அந்த 6 குழந்தையும் ஒன்றாக சேர்த்ததுதான் முருகபெருமான். அதனால்தான் முருகபெருமானுக்கு 6 முகம், ஸ்கந்தன் என்று பொருள். ஸ்கந்தன் என்றால் சேர்ப்பது என்று வடமொழியினுடைய சமஸ்கிருதத்தினுடைய விளக்கம், சேர்ப்பது என்று பொருள். அதனால்தான் ஸ்கந்தன் முருகன் என்று பெயர் முருகபெருமானுக்கு. அப்பொழுது ஸ்கந்தன் முருகபெருமான் 6 முகங்களும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராகியம் போன்ற 6 முகங்களும் 6 தத்துவத்தை குறிக்கின்றது. அப்படி முருகபெருமான் பலவிதமான எல்லா விதமான முழு முதற்கண் கடவுளாக 6 முகத்துடன் நமக்கு அருள்பாலித்து இருக்கிறார். அருள்பாலித்த பிறகு முருகபெருமான் வீர மகேந்திரபுரத்தை அடைந்து சூரபத்மாசுரனை அழிப்பதற்கு முற்படுகிறார். முதலாவதாக அவன் கருணை கடல், அதாவது கருணையான தெய்வம். முதல்ல வீரபாகமூர்த்தியை தான் தூது அனுப்புகிறார். உங்களுக்கெல்லாம் அந்த கதை தெரிஞ்சிருக்கும். வீரமகேந்திரத்துக்கு போய் வீரபாகமூர்த்தி, நீ உன்னுடைய ஆணவத்தை அடக்கிக்கொள், தேவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார், உடனே விட்டுவிடு, இப்பொழுது கூட முருகபெருமான் மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் அவனோ தன்னுடைய தம்பிகளுடன் சேர்ந்து சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரனுடன் சேர்ந்து வீரபாகமூர்த்தியை அவமானப்படுத்தி அனுப்புகிறான். அதன் பிறகு பலவிதமான போர்கள், மிக நீண்ட கால போர்கள் நடந்தது. அதற்காக முருகபெருமானுக்கு சக்தி இல்லை என்று சொல்லிவிட முடியாது. நீண்ட கால போர் நடந்து முதலாவதாக இந்த சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரனை எல்லாம் வதம் செய்கின்றார். அதன் பின்பு சூரபத்மனை, அவனுடைய படை அனைத்தும் அழிந்து விட்டது. சூரபத்மனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே அவன் அம்மா சின்ன வயசுல சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. குழந்தாய், உனக்கு என்றைக்காவது என்னுடைய உதவி உனக்கு தேவைன்னா என்னை கூப்பிடு, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன்னு அம்மா சொல்லியிருக்கான். சூரபத்மனுடைய தாய் மாயை. அவனுக்கு அது ஞாபகம் வந்தோடனே, ஏன்னா சூரபத்மாசுரன் ஒரு படைகளும் இல்லை, ஒரு ஆயுதங்களும் இல்லை, தம்பியும் இறந்து விட்டார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போது மாயையை கூப்பிடுகிறான். அம்மா, எனக்கு நீ உதவி செய்யணும், நேரடியாக என் முன்னாடி வான்னு கூப்பிடுறான். உடனே மாயையும் தோன்றுகிறாள். தோன்றியவுடன், எதற்காக என்னை வரவழைத்தா என்று மாயை கேட்க, சூரபத்மாசுரன் அந்த சிறு பிள்ளை என்னை ஜெயித்து கொண்டிருக்கான், என்று நம்ம படை இல்லை, ஒண்ணும் இல்லை, நான் எப்படியாவது இந்த போர்ல வெற்றி பெறணும், நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு அவன் அம்மா கேட்கிறான். உடனே அவன் அம்மா சொல்றா, நான் என்னைக்கோ சொல்லி கொடுத்த அந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கு, அவன் கடவுள், கடவுளுக்கெல்லாம் கடவுள், தெய்வ சிகாமணி என்று உனக்கு தெரியலையா? நான் என்னைக்கோ உன்னை வந்து ஏதாவது ஒரு ஆபத்துல என்னை கூப்பிட்டு காப்பாத்துறேன்னு சொன்னேன், ஆனா நீ அவன் கடவுள், அவனை ஜெயிக்க முடியாதுன்னு யாருமே சொல்லலையா அப்படின்னு சொல்றான். இந்த மாயையிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கணும். நம்ம தினம் தினம் அறிந்தும் அறியாமலும் பலவிதமான பாவங்களை அகங்காரத்தின் காரணமாக செய்யணும். நான் தான் பெரியவன், என்னுடைய மரம் தான் பெருசு, என்னுடைய கோவில் தான் பெருசு, மற்றவர்கள் வெறும் கட்டடம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் நீ உலகத்துக்கு சண்டையே நினைக்கிறேன். நம்மளுடைய வழிபடக்கூடிய தலம் மட்டும் கோவில் அல்ல, எல்லாமே கோவில் தான். இறைவன் பல உருவமாக இருக்கிறார். இதை புரிஞ்சின்றாலே போதும், மதத்துக்குள்ள சண்டை வராது. அப்போ அவன் மாயை கேட்டவுடன் சூரபத்மாசுரன் சொல்றான், அம்மா அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா, எனக்கு ஏதாவது நீ உனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லு அப்படின்னு கேட்கிறான். உடனே மாயை சொல்லுகிறான்,
7 கடல் தாண்டி அமுத சீத மந்திர கூடம் என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையை கொண்டு வா, உன்னுடைய செத்து போன அந்த போர் படைகள் வீரர்கள்லாம் எண்ணுவாங்கன்னு சொல்றான். உடனே இவனும் போய் பலவிதமான போர்கள் எல்லாம் மறுபடியும் தொடங்குறான். ஆனாலும் முருகரை ஜெயிக்க முடியல. அப்போ முருகர் இவன் விளையாடு, ஆடு ராஜா ஆடு ராஜா, நீ முன்னால முடிஞ்ச வரைக்கும் ஆடு ராஜான்னு விட்டு கொடுக்குறார். ஆனாலும் அவன் இந்திரஜால பறவையா வரா, இந்திரனை மயிலாக்கி முருகர் போய் அடிக்கிறார். இப்படி விளையாட்டுத்தனமா முருகபெருமான் போரிடுறார். அப்போ ஒரு அளவுக்கு மேல போறோம்னா முருகபெருமானுக்கு ஒரு யோசனை வருது, இதுக்கு மேல இவனை விடக்கூடாது, இவன் அவனுடைய ஆணவத்தை நீக்கிக்கிறதா இல்லை, நம்ம அவனுக்கு பாடம் கற்பிக்கணும்னு அந்த சமயத்துல விஸ்வரூபர் ஞான கண்ணை திறந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார் சூரபத்மனுக்கு. அப்போ முருகபெருமான் அப்படி விஸ்வரூப தரிசனம் கொடுத்தோன்னு உடனே அந்த சூரபத்மனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. அடடா, மன்மதன்னு சொல்லுவாங்க, ஆனா மன்மதங்கள்லாம் போய் 1000 கோடி மன்மதருக்கு நீ ஈடு அப்படின்னு சொன்னாலாம். அதுதான் சொல்றா கச்சிப சிவாச்சாரியார் ஸ்கந்த புராணத்துல. மன்மதன்னு சொல்லுவாங்க, மன்மதன் அழகுன்னு சொல்லுவாங்க, ஆனா மன்மதன்னா அழகே இல்லை, 1000 கோடி மன்மதனுக்கு நீ சமானம் அப்படின்னு மனசில் நினைச்சிருந்தாலும் ஞான திருஷ்டியை ஞான கண்ணை திறந்தோன்னு. அப்ப எப்படி சொல்ற, சிறு குழந்தாய் அழகு அழகு, முருகன் என்றாலே அழகு. அப்படி உடனே அவனுக்கு கச்சிப சிவாச்சாரியார் சொல்லுகிறார், அந்த இடம் போர்க்களமாக இல்லை, சன்னதியாக மாறிவிட்டது என்றார். ஏனென்றால் முருகபெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியை காண்பித்து ஞான கண்ணை திறந்து அவனுக்கு ஞானத்தை ஊட்டும் போது அந்த இடம் கோவிலாக மாறிவிட்டதா. அப்போது சூரபத்மாசுரனுக்கு சொல்றதா, நான் உன்னை வணங்கணும், உன்னிட்ட சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா அந்த ஆணவங்கிறது தடுக்கிறது என்ன அப்படிங்கிறார். அதன் பிறகு நம்மளுடைய பலவிதமான அந்த ஆணவத்தை மறுபடியும் முருகபெருமான் ஞான திருஷ்டியினால போக்கிறார். ஆனாலும் அவன் திருந்தராமல இல்லை. இதுக்கு ஒரு சின்ன கதை உண்டு. மைசூர்ல ஒரு வயசான தாத்தா ரோட்ல கறி மூட்டையை சுமந்துட்டு போயிருந்தாங்க. மைசூர் ராஜா அந்த பக்கமா கார்ல வந்தாராம். இப்ப வாகனத்தை நிப்பாட்டு சொல்லி அந்த தாத்தாட்ட கேட்டாராம், பெரியவரே, உங்களுக்கு பையன்லாம் ஒருத்தரும் இல்லையா, நீங்க ஏன் இந்த வயசான காலத்துல இந்த கழிமூட்டை சுமந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாலாம், இல்லை என்ன ஏசமா, இத்தனை பையனை பற்றி என்ன பிரயோஜனம், ஒருத்தரும் ஒன்றும் காப்பாற்றலை, நான் ஏதோ என்னுடைய கறிமூட்டையை சுமந்து கறியை விற்று காட்டை அழிச்சு கறியாக்கி அதை விற்று சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாராம். உடனே ராஜாவுக்கு கண்ணில் தண்ணீர் வந்துருது. உடனே என்ன பண்ணாரா, அவரோட பிஏவை கூப்பிட்டு அந்த கடைசியில தெரிகிற அந்த காடு வரைக்கும் இந்த தாத்தா மேல எழுதி அப்படின்ட்டார். அந்த பெரியவர் மேல காடை எழுதி வச்சிட்டாரு. அவ்வளவு சந்தன மரம். யாரு சொல்றா, மைசூர் மகாராஜா சொல்றாரு. உடனே அந்த பிஏஓ எல்லாம் எழுதி வச்சிட்டாரு. ஒரு 4 மாசம் போச்சு. 4 மாசம் பிறகு மறுபடியும் அந்த ராஜா அந்த வழியா வர்றார். மறுபடியும் அதே அந்த தாத்தா அந்த வயிறானவர் கறி மூட்டையை மறுபடியும் சுமந்துட்டு வர்றாரு. சுமந்துட்டு வந்தோடனே காரை நிப்பாட்டி, என்ன பெரியவரே, உங்களுக்கு காடுலாம் எழுதி வச்சேன், சந்தன மரத்தெல்லாம் எழுதி வச்சேன், என்னாச்சு அப்படின்னாரு. ஆமா இல்லம்மா, உங்க பேரை சொல்லி காவேரி கஞ்சி குடிக்கிறேன் அப்படின்னு. கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சந்தன மரத்தை வளர்த்து எரிச்சு கறியா கொண்டு விற்கிறான். சந்தன மரத்தை முழுசா விற்றா எவ்வளவு கிடைக்கும் அது யாருக்கு தெரியும், வீரப்படக்கு தான் தெரியும். இப்ப சொன்னோட எல்லாரும் சிரிக்கிறீங்கல்ல, இது மாதிரிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சந்தன மரம். ஆனால் நம்மளுடைய ஆணவத்தின் காரணமாக அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. சந்தன மரத்தை அப்படியே விற்றா எவ்வளவு ரூபாய்க்கு விற்கலாம், எப்பவே கோடீஸ்வரனா இருக்கலாம் அந்த வயசானவர். ஆனா அவர் என்ன பண்ணார், கறிக்கட்டையாகி கறியாக்கி எரிச்சு வித்திருக்காரு. என்ன கிடைக்கும், ஒண்ணு கிடைக்காது. அது மாதிரிதான் இறைவன் கொடுத்த இந்த சந்தன மரமான நம்மளுடைய இந்த சரீரம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய அனைத்து விதமான அனைத்தையும் இறைவன் சந்தன மரம் போட்டு குடிக்கிறான். ஆனால் சரியாக அழித்து காட்டக்கூடிய ஆர்வத்தை முழுமையாக அதை வித்து சாப்பிடுவதற்கு நாம் காண்பிப்பதில்லை. இதுதான் உண்மை. அந்த ஆணவத்தெல்லாம் அழிக்கிறதுக்காக ஒருவர் நமக்கு வந்திருக்கார். நம்ம ஞான திருஷ்டியை நமக்கு ஊட்டி அனைவருக்கும் ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான் முருகபெருமான் வேலுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக சிங்கமுகாசுரனை இப்போது பதம் செய்ய போகிறார். அடுத்த மேல் தொடர்ச்சி பின்பு தொடருவோம்.
மறுபடியும் சிந்திப்போம். முதலாவதாக இப்போது சிங்கமுகாசுர சம்ஹாரமானது நடைபெற இருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு. முதலாவதாக வீரபாகமூர்த்தி குழல் கொடுத்த ஊழல் இப்போது வாசிக்கப்படுகிறது. முருகா நீ திருந்திரு, முருகன் அனுப்பிச்சிருக்கான், சிங்கமுகாசுரனே நீ திருந்திருன்னு சொல்றான். அதனுடைய அர்த்தம் தான் இப்போ இந்த ஊழல் வாசிக்கப்பட்டா. அதை எல்லாரும் காதால கேளுங்க. ஒரு நாள் தந்த வேந்தோர் காப்பை விட்டு அறத்தார் உண்ணி வேந்திர வளத்தினோடும் முறைகள் என்றே சமயம் மேற்பல் வளத்தோடு நீயும் நின் தருமம் உய்ய வேண்டுமேல் அவனிடம் சிறையினை ஒழித்து வையமேல் பெற்று இயல்புரை வாழ்மற்ற இதனை செயலாய் எனின் இங்கு வந்து அடுவனால் சென்றான். அம்மொழி மறுத்தலாலே அவனின் எண்களையை எல்லாம் வேர்த்து இம்மனம் உடைத்து நின்னை எக்க இறையா நல்கத்தின் முனை கொண்டு நாளை சொல்லுதல் யாமே இது மெய்மை மிகது என்று கூறி மேல்கிறன் சொல்வான். மேலே 1008 மண்டபம் என்று ஏழுகின்றதோ தனியரை ஆகிய எனக்கு கோலவால் எகிரண்டில் தோன்றினால் முதலே பலனை குலாமினை என பந்திகள் பகர்வான். கடலரும் சூரர் கலையை வெஞ்சவை விடிகளே எனாது கண்டு கோரினார் திகழ் அண்டதால் ஆண்டு நீங்கியே கடிது வந்தனர் கர்மம் ஏறுகின்றார் திருச்சிற்றம்பலம். வீதலே அவன் வீதிய தருதலின் நீதில் விண்ணவர் சிறைவிடும் என ஓதினால் அவன் உயர்வு நீங்குவான் போரும் நாளையாம் என புகன்றானன். திருச்சிற்றம்பலம். ஓதி என்பது அவரை விடுகளின் உணர்ச்சி ஏதும் இல்லதோர் மகோதன் புன்மொழி ஏதையாவின் ஒற்றனாய் ஏற்று வந்தனை பிழைத்து கோதி நிர்ணயில் தந்த நான் யான் என புகன்றான். திருச்சிற்றம்பலம். வீதலே அவன் வீதிய கருதலில் வீதியில் விண்ணவர் சிறைவிட்டு ஓதினான் அவன் வீடு நீங்குவான் போரும் நாளையாம் என புகன்றான். திருச்சிற்றம்பலம்.
வீரபாகு பாடிய அந்த பாடலானது இசைக்கப்பட்டது. இப்பொழுது முருகபெருமான் இந்த பாருங்க என்ன ஆணவத்தில் தலையாற்றா பாருங்க, சிறு பிள்ளை என்று நினைத்து கொண்டிருக்கிறார் முருகபெருமான். ஆனால் இப்பொழுது முருகபெருமான் அவனை வேறொருக்க செய்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு.
அடுத்ததாக முருகபெருமான் சூரபத்மனுக்கு ஞானத்தை ஊட்டுகிறார். ஆனாலும் அவனுடைய ஆணவமானது அவனை சரணடைய மறுக்க வைக்கிறது. அருணகிரிநாதர் திருச்செந்தூர் திருப்புகளிலே சொல்லுவார், ஹே மனிதா, நம்ம தினகாத்திரமா இருக்கோம், அப்போ ஆடுறோம், நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், என்ன மாதிரி முடியாது இப்படின்னு பல விதமான நம்மளுடைய அகங்காரத்தினால இந்த பிறவி பயனை நீக்க முடியாம கஷ்டப்படுறோம். அப்போ வயோதிகம் அப்படின்னு வயசான போது ஒரு பருவம் எல்லாருக்கும் வரும், உண்டா இல்லையா? வயோதிகம் என்பது எல்லா வயதானவர்களுக்கும் வரும். அந்த வயோதிகம் வரும்போது திருச்செந்தூர் திருப்புகளிலே சொல்லுகிறார் அருணகிரிநாதர், வயதானவர்களுக்குள்ள பிரச்சனை எப்படி இருக்குமா, தொந்தி சரிய மயிரே வெளிர தண்டம் அசைய முதுகு வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர என கொங்கு கலவன் பேச வேண்டும் என நினைத்தால் கிங் கிங் என இருமல் வந்து தங்களுடைய வெளிப்பாடை வெளிப்படுத்த முடியாமல் திண்டாடுவார்கள் என்று சொல்லுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லார் வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க. ஊரில் இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். அந்த வயசானவங்க வயசாயாச்சுன்னா அவங்களுக்கு மரியாதைலாம் அவ்வளவுதான் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். அவன் வீட்டுக்கே ஒரு பேரை வரான் வச்சுங்க, பேரனுடைய ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வரான். வாசலில் உட்காந்துருக்கிற தாத்தாவை பார்த்து இது யாருன்னு கேட்குறான். அவன் சொல்லுவான், இது எங்கள் தாத்தா, நாங்களாம் சாப்பாடு போட்டு வளர்க்குறோம்மா. என்ன சொல்லுவான்? இது யாருன்னு கேட்டோம்னு தாத்தா மட்டும் சொல்ல மாட்டான், இல்லை எங்கள் தாத்தா, நாங்களாம் சாப்பாடு போட்டு வளர்க்குறோம்மா. ஆனால் அவன் இருக்கிற வீடே இவர் கட்ட வீடாக இருக்கும். ஆனால் அதை சொல்ல மறுக்கும். அந்த தாத்தா நமக்கு இவ்வளவுலாம் நமக்கு முன்னாடி நமக்கு நல்லது செஞ்சிருக்கார், தாத்தா நமக்கு தர்மம் பண்ணதுனால தான் நம்ம நல்ல எந்த விதமான குறைகள் குழந்தை இல்லாமல் நல்ல இந்த தேகத்துடன் பிறந்திருக்கோங்கிறத நினைக்க மாட்டான். அப்போ அந்த வயசானா என்ன ஆகும்னா, முதல்ல தொந்தி சரிய தொப்பையானது சரிஞ்சிருமா. அருணகிரிநாதர் ரசிச்சு சொல்றாரு, எப்படி ரசிச்சிருக்கார் பாருங்க இலக்கியத்தை. தொந்தி சரிஞ்சிருமா, முதுகே வளைய, முதுகு கேட்குமா, ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்னு கேட்குமா, அப்படி வளைஞ்சிருமா. தொந்தி சரிய முதுகே வளைய தண்டம் அசைய 32 பல்லு கொட்டிடும். முதல்ல வீடியோ அவுட் ஆகும், அப்புறம் ஆடியோ அவுட் ஆகும், இல்லை ஆடியோ அவுட் ஆகும், அப்புறம் வீடியோ அவுட் ஆகும், 2 அவுட் ஆகிடும். தொந்தி சரிய முதுகே வளைய தண்டம் அசைய இதழ் தொங்க. பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படி இந்த இதழ்கள்லாம் நம்மளுடைய சதையெல்லாம் அப்படி தொங்கி போயிருக்கும். அப்போ அந்த வயசானவங்களுக்கு இப்படி ஒரு காலம் வறுமையானா அப்போ என்ன நினைப்போம், சார் எப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம், என்ன புகழோடு வாழ்ந்தோம், ஆனால் இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கோமே நினைப்பாங்க. அப்போ அது எதனால் அப்படின்னா நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த அகந்தை என்ற ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மும்மலங்களையும் குலைக்காமல் இருந்ததுனாலே பின்னாடி சிரமப்படும். இதுதான் உண்மை. அப்படி அதெல்லாம் முருகபெருமானுடைய சரணாகரம் அடைஞ்சு அதெல்லாம் துளைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபிறவி கிடையாது. அதுதான் திருஞான சம்பந்தர் சொன்னது போல, ஔவையார் சொன்னது போல, உலகத்தில் அரிதான விஷயம் என்னன்னு கேட்கிறார் முருகன். அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னா, மனுஷாலா பிறக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. எறும்பாகவும் பல்லியாகவும் மாடாகவும் பல ஜந்துக்களாக பிறந்து கடும் தவத்திற்கு பிறகு இந்த மனித பிறவி கிடைக்கிறது. இந்த மனித பிறவி கிடைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அந்த மனித பிறவி மறுபிறவி இல்லாமல் பிறவி பயனை அடைய வேண்டும், இந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ஆன்மீகம், இறைவனிடத்திலே
சரணாகதம் அடைவது. முருகபெருமானும் என்ன இப்படி கையை காமிச்சுட்டு இருக்காரு பாருங்க, அவருடைய அஸ்தம். என்னுடைய பாதத்துல நீ சரணாகர மாமேகம் சரணம் பிரஜா, என்னுடைய பாதத்துல நீ சரணாகரம் அடை, என்னை தவிர உன்னை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு தான் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு அடுத்தாப்புல கஜமுகாசுரன். ஆனாலும் அவன் பாருங்க என்ன ஆணவத்துல தலையாற்றானவர்கள் இல்லை, ஏற்கனவே அவனுடைய அண்ணனை சம்ஹாரம் பண்ணியாச்சு. ஆனாலும் அவனுக்கு ஆணவம் தடுக்கிறது முருகர்கிட்ட சரணாகரம் அடைகிறது. அப்படி சரணாகரம் அடைப்பதற்காக தான் அந்த சஷ்டியில 6 நாளைக்கு விரதம் இருக்கும். திருச்செந்தூர் கோவிலிலே பார்த்தோமையானால் நீங்கள்லாம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. 6 நாள் முழுக்க பட்னி, கொலை பட்னி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி பட்னி போடுறது? இந்த சரீரத்தை, இந்த உடம்பை நம்ம விடணும்னா நம்மளுடைய ஆணவத்தை ஒழிக்கணும். முழு பட்னி போட்டு 6 நாளைக்கு ஞானத்தை ஊட்டுறாரு. அதுக்காக முருகனுக்கு நம்ம 6 நாளைக்கு விரதம் இருக்கோம். வேற எந்த விரதமும் அப்படி கிடையாது. முருகனுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு தாற்பயங்களை கொண்டது. மற்ற ஏகாதசி விரதம் 1 நாள் தான் இருப்போம். மற்ற எந்த விரதமா இருந்தாலும் 2 நாள் தான் இருப்போம். ஆனா 6 நாள் விரதம் கடும் தவத்திற்கு பிறகுதான் அவர் ஏத்துப்பார். ஆனா அவர் கொடுக்கக்கூடிய செல்வத்தையோ அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தையோ எந்த தெய்வத்தாலும் கொடுக்க முடியாது. அதுதான் உண்மை. அதுக்காக முருகர் தான் வசதி, மற்ற தெய்வங்கள்லாம் இல்லைன்னு சொல்லல. ஒரு குழந்தைய கொஞ்சம் இந்த குழந்தை என்ன அழகா இருக்கு, சிவப்பா இருக்கு, செக்கச்சவேன்னு இருக்கு, இந்த குழந்தை மாதிரி கிடையாதுன்னு சொல்லுவோம். அதுக்காக வேற உலகத்துல வேற குழந்தை இல்லைன்னு அர்த்தமா? அந்த குழந்தையை கொஞ்சணும்னு அர்த்தம். அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஞானத்தை ஊட்டுபவன் முருகபெருமான். ஞானத்தை தன்னுடைய தமையன் என்று சொல்லக்கூடிய சகோதரனுக்கு ஊட்டியும் ஆணவம் அழியவில்லை. எப்படி தலையாற்ற பாருங்க, எல்லாரும் பாருங்க. முருகபெருமான் அப்பவும் கருணை கடலாக காமிக்கிறார், கருணையே காமிக்கிறார். ஆனாலும் இவ்வளவு நேரம் எத்தாப்புல நின்று இருக்கான் கஜமுகாசுரன். ஆனாலும் முருகபெருமான் கருணை கடலாக காத்து கொண்டிருக்கிறார். அவன் திருந்தவில்லை. அப்ப என்ன பண்ணணும்? சம்ஹாரம் தான் பண்ணணும். இப்ப 2வது ஆணவத்தை அழிச்சிட்டார், அதாவது சிங்கமுகாசுரன். அடுத்தால கண்மம் என்று சொல்லக்கூடிய கஜமுகாசுரனை இப்ப அழிக்க போறார். வெற்றிவேல் முருகனுக்கு.
அடுத்ததாக சூரபத்மன் வந்துவிட்டார். முருகபெருமான் கருணை கண்ணை காட்டியும் சூரபத்மன் திருந்தவில்லை. உடனே கடலாக மாறினான். இப்படி பலவிதமான உருவத்தை எடுத்தான். ஆனா முருகபெருமான் அவனை மறுபடியும் கருணை காட்டியும் திருந்தவில்லை. அதனால் தான் சொல்லுவார்கள், நான் அலை இல்லை கடல் என்று நடக்க வேண்டும் என்பார்கள். அலைக்கு அழிவு உண்டு, கடலுக்கு அழிவு கிடையாது. அப்போ கடைசியில் போய் எஃகு மரமாக மாமரத்தை தலைகீழாக திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிட்டான். நம்மளும் எஃகு மரம் தான். எப்படி அப்படின்னு கேட்டா, இப்போ குமாருங்கிற உருவத்தோட ஒருத்தர் இருக்காரு வச்சுக்க. குமாருங்கிற உருவத்தோட ஒருத்தர் இருக்காரு. அவருடைய அப்பா யாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. எங்க இருக்காரு? மேல இருக்காரு. அவருடைய அப்பா எங்க இருக்கார்? மேல இருக்காரு. அப்போ வேரெல்லாம் மேல போயிடுத்து. கிளைதான் நம்ம கீழே இருக்கோம். நம்ம தாத்தாலாம் மேல இருக்காரு. ஆனா நம்ம கிளைகள் தான் கீழே இருக்கோம். அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய பூவாக, கனியாக, பழமாக இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய வேல் இந்த சக்தி வேல், வெற்றி வேல், ஞான வேல், ஞானத்தை கொடுக்கக்கூடிய வேல். நம்மளுடைய இந்த ஆணவத்தை, கண்மத்தை, மாயையை அகற்றுவதற்காகத்தான் முருகபெருமான் மூன்றாவதாக சூரபத்மாசுரனை சம்ஹாரம் செய்கின்றார். அந்த சூரபத்மாசுரன் சம்ஹாரம் செய்தாலும் ராமாவதாரத்திலே ராவணனை சம்ஹாரம் செய்தார். ஆனால் முருகர் சூரனை சம்ஹாரம் செய்தார் என்று சொல்லவும் முடியாது என்று கச்சிப மகரிஷி சிவாச்சாரியார் ஸ்கந்த புராணத்திலே கூறுகிறார். ஏனென்றால் தனக்கு உரிய அந்த மாமரத்தை வேலை விட்டு பிளந்து ஒரு புறம் சேவலாகவும் தன்னுடைய கொடியிலே ஏற்றிக்கொண்டு இரண்டாவது புறம் மயிலாகவும் ஏற்றிக்கொண்டார். அதுதான் முருகபெருமான். அவனை அழிச்சாலும் அவனை தன்னோட சேர்த்துட்டார். அழிக்காமையே தன்னோட சேர்க்கணுங்கிறதுக்காக தான் தன்னுடைய ஞான திருஷ்டியை காமிச்சார், ஞான கண்ணை காமிச்சார், விஸ்வரூப தரிசனம் கொடுத்து. ஆனாலும் அவன் திருந்தராப்புல இல்லை. ஆனால் சம்ஹாரம் பண்ணோன்னா என்ன பண்ணார்? தன்னுடைய சேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றிக்கொண்டார். முருகனுக்கு உரியதாக மாற்றிக்கொண்டார். அப்போ முருகா நமக்கு கூட கந்த புராணத்திலே கச்சிப சிவாச்சாரியார் சொல்லுவதும் போலவும் அருணகிரிநாதர் திருப்புகழிலே சொல்லும் போதும் சொல்லுகிறார், முருகனை நீ ஒரு முறை, நல்ல கவனிக்கணும் அந்த விஷயத்தை, முருகனை ஒரு முறை நீ தரிசித்து விட்டால், அவனுடைய பாதத்திலே அந்த நீ சரணாகரம் அடைந்து விட்டால், வயதான பிறகு நம்மளுடைய உயிர் பிரியும் போது முருகன் தான் வேலின் மேலே வந்து நம்மை கூட்டிக் கொண்டு சொர்க்கத்துக்கு செல்வாராம். திருப்புகழில் சொல்றார். கச்சிப சிவாச்சாரியாரும் சொல்கிறார், மயில் மீது நீ ஏறி வந்து என்னை கூட்டிக் கொண்டு செல்வாயோ அப்படி என்று கேட்கிறார். அப்படி ஒரு நம்மளுடைய இது இந்த சரீரத்துக்கு ஒண்ணுமே மதிப்பு கிடையாது. இப்போ ஒரு பெரியவர் வாசல்ல ஒரு சின்ன கதை, வாசல்ல நடந்து போயிட்டு இருந்தார். மழை பெஞ்சுது. நடந்து போகும்போது செருப்பு அந்துருது. செருப்பு அந்தோன்னு என்ன பண்ணார்? அதை கையில தூக்கிட்டு போறதுக்கு அவருக்கு சங்கடமா இருந்தது. ஏன்னா பெரியவர் இல்லையா, அந்த காலத்து மனுஷர். அதை கையில் அந்த செருப்பை தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த தெரு முதல்ல இருக்கக்கூடிய கீழே தட்டி அவருடைய நண்பர் வீட்டில் இந்த செருப்பு அந்திருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் கையில் தூக்கிட்டு போக முடியாது, இது இருக்கட்டும் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுட்டு போயிட்டார். போகும்போதே ஏதோ மின்சார கம்பி நிறைய தமிழ்நாட்டில் அறுந்து கீழே கிடக்குமே, அதை மிதிச்சுட்டார். அவர் காலம் ஆயிடுது. அப்போ அவரை கடைசியில் ருத்ரபூமிக்கு கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது மழை அப்படி ஒரு மழை பெஞ்சிடான். அப்போ இந்த தூக்கிட்டு போகிறவன் என்ன சொன்னான்னா, மழை ரொம்ப பெய்யுது, ரொம்ப கனமாக கிடக்குது, இந்த வீட்டு வாசலை வச்சுட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போவான்னு சொல்லிட்டு அந்த செருப்பு விட்டார முந்தின நாள் அன்னைக்கு அந்த வீட்டு வாசலில் வந்து அந்த வயசானவரை வச்சாலாம். வச்சோடனே அந்த வீட்டிலேருந்து வாசல்லேருந்து உள்ளுக்குள்ளேருந்து ஓடி வந்து இங்கே எதுக்கு வச்சிருக்க சொல்லிட்டு எதை கழட்டிட்டு போனாரோ அதாலே அடிச்சாரா வச்சவரை. அப்போ செருப்பை கூட முந்தின நாளைக்கு வீட்டில் வாங்கி வச்சுக்கிறார். ஆனால் இந்த உடல் பிரிந்தவுடன் எதற்கு அது செருப்புக்கு கூடிய மரியாதை கூட இந்த உடம்புக்கு கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்லுவார். அப்படி அந்த முருகபெருமான் ஞானக்கண்ணை ஊற்றுவதனாலே இந்த பிறவி பயனை
இந்த முக்தியை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் உண்மை. அப்படி வாரியார் சுவாமி கதையில ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கருவறையில் ஆரம்பித்து கல்லறையில் முடிகிறது என்பார். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டே வரேன் அப்படின்னா, எதுவுமே பாசிட்டிவ் திங்ஸா நமக்கு இருந்தாலும் சில நெகட்டிவ் திங்ஸை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதுதான் உண்மையிலே நிதர்சனம். ஒரு சுகம்னு வரும்போது துக்கம்னு ஒன்று அனுபவிச்சுன்னா சுகம்னு அனுபவிக்கிறோம். இப்போ நீங்கள்லாம் இருக்கு, நாங்கள் இங்கே பூஜை முடிச்சுட்டு ஊருக்கு போயிடுவோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் பலவிதமான ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்காக தங்களுடைய மனைவி குழந்தையெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கேன். இதுக்கெல்லாம் யாரு துணைன்னு கேட்டா அது முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் பலவிதமான நமக்கு தருகிறார். அந்த மயிலானது சேவலாய், மயிலானது முருகப்பெருமானை தாங்கக்கூடிய அந்த 3 விதமாக அந்த மயிலாக மாறிவிட்டது. சேவலானது கொடியாகிவிட்டது. அப்போ அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய பாதம் 3 இடத்துல பட்டதாம். முதல்ல மயில்ல பட்டதாம். ஏன் மயில் மேல உட்காந்துருக்காரு. இப்போ ஏதாவது வாகனத்தில் ஏறுறோம்னா, கார்ல ஏறுறோம்னா நம்ம கால் அந்த சீட்ல படதான் செய்யும் கொஞ்சம். அதே மாதிரி அந்த மயிலில் அவர் உட்காரும் போது மயில் மேல கால் பட்டுதான் முருகப்பெருமானுடைய திருவடி. இரண்டாவதாக எங்க பட்டுதா, தேவர்கள்லாம் மயில் மேல இருந்து முருகன் இறங்கும் போது தேவர்கள்லாம் தலையை கொண்டு இப்படி நீட்டுவாளாம். முருகனுடைய திருவடி அவர்களுடைய பாதம் வந்து தலை மேல படணும் அப்படின்னு நீட்டுவாராம். மூன்றாவதாக பட்ட இடம் திருப்புகழ். முருகப்பெருமானுடைய அந்த திருப்புகழிலே, அருணகிரிநாதனுடைய திருப்புகழிலே பாதம் பட்ட இடம் திருப்புகழ். அந்த 3 இடத்துல தான் முருகப்பெருமானுடைய பாதம் படலாம். இத வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார். ஒரு முதலாளி தங்களுடைய கடையில வந்தோடனே பிசினஸ் மேன் நம்மளுடைய அந்த ஆபீஸுக்கு போனோன்னா என்ன பார்ப்பார், டேபிள்ல பலவிதமான செக் இருக்கும், டிடி இருக்கும், நன்கொடை கேட்டு ஏதாவது பத்திரிக்கை வந்திருக்கும், யாராவது ரிலேஷனுடைய கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கும். இப்போ வந்தோடனே ஒரு முதலாளி என்ன செய்வார், முதல்ல அந்த வருமானத்துக்கு உண்டான அந்த செக்கு டிடி தான் எடுப்பார். கல்யாணத்து பத்திரிக்கையாக எடுப்பார். கல்யாணம் எடுத்தனாலே ஒரே செலவு தான். அப்போ அந்த டிடி எடுத்து பார்ப்பார். இதெல்லாம் கலெக்ஷன் கொடுங்க சொல்லிட்டு தன்னுடைய பிஏல சைன் பண்ணி அந்த செக்கை கொடுப்பார். செக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், அந்த ரப்பர் ஸ்டாம்பை அப்படி அடிப்பார். ஒரு விஷயம் சொல்றேன், ரப்பர் ஸ்டாம்பை யாருமே அந்த இங்கில் அடிச்சு வரும்போது இப்போ தலையில தான் வரும். அதனால என்ன பண்ணுவோம், தலையில இருக்கா நேரம் இருக்கானுங்கிறத செக்கப் பண்ணிப்போம். செக்கப் பண்ணிட்டு அந்த மயில் அப்படி முக்கி என்ன பண்ணுவோம், அந்த டிடி செக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நன்கொடை கல்யாண பத்திரிகைலாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு 2 தடவை வச்சு பார்ப்போம். மை திட்டா இருக்கா இல்லை மை கரெக்டாக இருக்கான்னு அந்த ரப்பர் ஸ்டாம்பில் வச்சுட்டு 3ஆவதாக அந்த செக் மேலே வைப்போம். ஏன், அது வேல்யூபிள். 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாங்கிற வேல்யூபிள் டாக்குமெண்ட். அதில் நேரடியாக எடுத்து அந்த ரப்பர் ஸ்டாம்பை வச்சிட முடியாது. அதை மாதிரி முருகப்பெருமான் மயில் மேலையும் காலை வைத்தாலும் தேவர்களுடைய திருவடியில், முருகப்பெருமானுடைய திருவடி தேவர்கள் மேலே பட்டாலும் அவர் வச்சது திருப்புகழில் வச்சது தான் உத்தமம்னு சொல்றார் வாரியார் சுவாமி. அந்த ரப்பர் ஸ்டாம்புங்கிறது அந்த நன்கொடை பத்திரத்தில் அந்த முதலாளி வைப்பார். அந்த முதல் தடவை அந்த இங்கு திட்டத்தில் செக்கப்பட்டது தலையில இருக்காரு. அதை மாதிரி மயில் மேலையும் தேவர்கள் மேலையும் தலையை வச்சுட்டு திருப்புகழில் அந்த வேல்யூபிள் டாக்குமெண்ட்டுங்கிறதுக்காக 3ஆவதா அதில் காலை வச்சாராம். அது வாரியார் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அந்த திருப்புகழில் அவ்வளவு இது இருக்கு. எல்லாரும் திருப்புகழை சொல்லணும். திருப்புகழை பாடியாச்சுன்னா போகிறோம், எல்லா மன கஷ்டங்களும் போயிடும். அப்படி கந்த புராணத்தில் பலவிதமான நூல்கள் புராணங்கள் சொல்லுகிறது. அடுத்ததாக அந்த கந்த புராணத்திலேயே சொல்லுகிறார், நடக்கின்ற போதெல்லாம் ரத உற்சவம், நீரில் நனைகின்ற போதெல்லாம் தெப்போற்சவம், பகர்கின்ற வாக்கெல்லாம் நின் பாசுரம், உன்னை பாராட்டி செய்கின்ற அஷ்டோத்திரம். வாரியார் சுவாமி சொல்லுவார் அழகா. அப்படி முருகப்பெருமானை புகழ்ந்து சொன்னால் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனாலும் அந்த சூரபத்மன் முருகனுடைய இவ்வளவு புகழ் தெரிந்தும் அவன் சிறுவன் தானே, நம்மளுடைய தம்பிக்கு பலம் கம்மி, நம்ம ஜெயிச்சிட முடியாதுன்றதுக்காக தலையாட்டிட்டு உட்கார்ந்துருக்கான். இப்போ அவன் எக்கு மரமாக தலைகீழ மாமரமாக விடுக்கிறான். இப்போ முருகனுடைய சக்தி வேலானது என்ன பண்ண போறது, முருகப்பெருமானுடைய சக்தி வேலானது அந்த சூரபத்மாசுரனை இப்போது அழிக்க போறது. சூரபத்மாசுரன் கொடுத்த அந்த வேலானது, சக்தி வேலானது பார்வதி தேவி கொடுத்தது. இன்றைக்கும் சிக்கலிலே வேல் வாங்கி திருச்செந்தூரிலே சம்ஹாரம் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கும்.
சிக்கல் என்பது தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அந்த சிக்கலிலே வேல் வாங்கி திருச்செந்தூரிலே சம்ஹாரம் என்று சொல்வார்கள். அந்த சிக்கலிலே பார்வதி தேவியிடம் இருந்து முருகபெருமான் வேலை வாங்கும் போது இன்றைக்கும் அந்த உற்சவ மூர்த்திக்கு முருகபெருமானுக்கு வேர்க்கும் கண்கூடாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த முருகபெருமான் தன்னுடைய அந்த சக்தி வேளாளினாலே சூரபத்மாசுரனை இதோ வதம் செய்ய புறப்படுகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு.
மயிலானது முருகபெருமானை சுமக்கின்றது. சேவற்கொடியானது முருகனுடைய புகழை பாடுகிறது. சேவல் எப்படி கத்தும்? கொக்கரக்கோ என்று சொல்லுவோம், அப்படி கிடையாது. கொக்கு அருகோ. கொக்கு என்றால் மாமரம் என்று பொருள். தமிழிலே கொக்கு என்றால் மாமரம் என்று பொருள். அதனால்தான் காளைக்கார் அம்மையார் காமாட்சி அம்மனை பற்றி சொல்லும்போது காஞ்சிபுரத்திலே கொக்கு மரத்துக்கு கீழே குயில் ஒன்று பாடுது என்று காரைக்கால் அம்மையார் கூறியிருக்கிறார். கொக்கு என்றால் மாமரம் என்று பொருள். கொக்கு அருகோ, இந்த மரத்தை அறுத்தவன், என்னுடைய ஆணவத்தை அறுத்தவன் என்று பொருள். அடுத்ததாக கந்தபுராணத்திலே கந்த விரத படலம் என்று வருகிறது. அதை விரதத்தை பற்றி நிறைய கூறுகிறது. கிருத்திகை விரதம், கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம், விசாக விரதம் என்று பலவிதமான விரதங்கள் இருக்கிறது. சஷ்டியிலே நாம் விரதம் இருப்பது மிகவும் முக்கியமானது. குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டியிலே விரதம் இருந்தால், சஷ்டியிலே இருந்தால் அகப்பையிலே உண்டாகும் என்பது பொருள். சஷ்டி என்பது முருகனுக்கு உரிய திதி. அந்த நேரத்திலே நாம் விரதம் இருந்தால் அகப்பை என்பது பெண்ணினுடைய கர்ப்பப்பை, அதிலே குழந்தை பிறக்கும் என்பதற்காகத்தான் சஷ்டியிலே இருந்தால் அகப்பையிலே உண்டாகும் என்று சான்றோர் பெருமக்கள் கூறியிருக்கிறார்கள். திருச்செந்தூரில் பலவிதமான அபரிவிதமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரவீந்திரன் பேர், கோயம்புத்தூர்ல இருக்கார். அவருக்கு 8 வருஷமா குழந்தையே கிடையாது. இந்த திருச்செந்தூர்ல வந்து மூணு வருஷம் விரதம் இருந்தார். அவர் ஆக்சுவலி டாக்டர். அவர் வந்து ஐ டாக்டர். அவருக்கு நல்லா தெரியும் சயின்ஸை பற்றி. அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு டாக்டர்லாம் ப்ரூஃபாக சொல்லிட்டாங்க, கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு. ஆனால் முருகபெருமானத்தை வேண்டி அவர் விரதம் இருந்து அவருடைய குழந்தைக்கு இன்றைக்கு 12 வயசு ஆகுது. இன்னைக்கும் சக்தி விரதத்தில் வந்துருக்கார். அப்படி பலவிதமான ஊமைகள் பேசியிருக்கிறார்கள். குருடானவர்களுக்கு கண் தெரியாதவர்களுக்கு கண் தெரிந்திருக்கு. இப்படி பலவிதமான சம்பவங்கள் திருச்செந்தூரில் நடந்திருக்கு. இந்த முருகபெருமான், நாம் முருகபெருமானை வேண்டி பெரிய தவம் செய்து பூஜை செய்து வழிபட வேண்டும் தான் முருகபெருமான் அனுகிரகம் செய்வார் என்றில்லை. முருகபெருமானுடைய திருவருள் இருந்த காரணத்திலே தான் நாம் இன்றைக்கு அனைவரும் இங்கே முருகபெருமானுடைய சன்னதியிலே அமர்ந்திருக்கிறோம். அவருடைய கருணை நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கு நாம் அனைவரும் இங்கே அமர்ந்திருப்பதே ஒரு சான்று என்று சொன்னால் அது நிலையாகாது. அதன் பின்பு கந்தபுராணத்திலே அடுத்ததாக வள்ளி தேவானை திருக்கல்யாணம். இந்த வள்ளியும் தேவயானையும் பெருமானுடைய ஆனந்த கண்ணீரிலிருந்து, இரு கண்களிலிருந்து பிறந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது கந்தபுராணத்திலே. அதாவது சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் அம்பலத்திலே, அதாவது சிதம்பரத்திலே. தேவலோகத்திலே கைலாயத்திலே ருத்ர தாண்டவம் ஆடும்போது அவர் பெருமாளுக்கு அதை கண்டு ஆனந்த கண்ணீர் வருகிறதாம். அதனால்தான் ஆனந்த கண்ணீர் என்று. ஆனந்த கண்ணீர் என்பது கண்ணினுடைய ஓரத்திலேருந்து வரும். நம்மளுடைய நிஜமா அழறது மூக்கிலேருந்து வரும். அதனால்தான் மூக்கால அழறா அப்படிப்போம். ஆனந்த கண்ணீர் என்பது கண்ணினுடைய ஓரத்திலிருந்து வரும். அந்த கண்ணீரிலிருந்து தேவயானையும் வள்ளியும் பிறந்தார்கள். அமிர்தவல்லி, சுந்தரவல்லி என்று 2 பேர்கள். அந்த 2 பேரும் முருகனுக்கு என்ன வேணும்? பார்வதி தேவி அம்மா, அம்மாவுக்கு சகோதரர் பெருமாள். பெருமாளுக்கு குழந்தையாக பிறந்தால் முருகனுக்கு என்ன வேணும்? முறப்பொண்ணு ஆயிப்போச்சா? அப்போ அந்த மிரப்பெண்ணாக வந்தாலும் நான் சூரனை சம்ஹாரம் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தேவயானியா தேவலோகத்துக்கு அனுப்பி வளர வச்சார் இந்திரலோகத்தில். அதன் வள்ளி பூமியிலே பிறந்து பூமியிலே வளர்ந்தாள். அதனால்தான் கண்ணினால் பிறந்தவனுக்கு கண்ணினால் மணப்பெண் அமழ்ந்தாள்பார். ஒருவரும் கண்ணிலிருந்து தான் பிறந்தார். யாரையும் சிவனுடைய கண்ணிலிருந்து. தேவயானையும் வள்ளியும் பெருமாளுடைய ஆனந்த கண்ணீர்லேருந்து பிறந்தார். அதனால தான் எல்லாம் கண்ணுன்னு அந்த வாரியார் சுவாமி அழகாக சொல்லுவார். கண்ணினால் பிறந்தவருக்கு கண்ணினால் பிறந்த பெண்ணை கல்யாணம் செய்தார். இதை உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய கண்ணாக இருக்கக்கூடிய இந்திரன் வந்து அந்த பெண்ணை தாரை வார்த்து கொடுத்தார் என்று சொல்லுவார் கந்தபுராணத்தில். அப்படி கந்தபுராணத்திலே தேவயானை திருமணம் நடக்கிறது. அதன் பிறகு வள்ளியுடைய திருமணம் நடக்கிறது. அந்த வள்ளி பிறந்த ஊரானது தமிழ்நாட்டிலே காட்பாடிக்கு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வள்ளிமலை. அந்த வள்ளிமலையிலே நம்பிராஜன் என்ற வேட குலத்துக்கெல்லாம் தலைவனாக இருந்தால்
அவனுக்கு ஆண் வாரிசாக 8 பிள்ளைகள் இருந்தால் பெண் வாரிசே இல்லை, அவனுடைய ஆபரணத்தை எல்லாம் அனுபவிப்பதற்கு. உடனே முருகபெருமானுடைய 21 தலைமுறை அவன் பக்தன். அதான் வாரியார் சுவாமி சொல்றாப்புல 21 பக்தன்னா 21 தலைமுறைனா எப்படின்னா அம்மா வழியில 10 தலைமுறை, அப்பா வழியில 10 தலைமுறை, அவர் ஒன்று, ஆக மொத்தம் 21 தலைமுறை. அப்போ நம்பிராஜன் 21 தலைமுறையா முருகனுடைய பக்தர். அந்த முருகனை வேண்டி தங்களுக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே வள்ளி அம்பிகை அங்கே பிறந்து தேவகுலத்திலே அவர் வேடகுலத்திலே வள்ளி அம்பிகை வளர்ந்து வள்ளியை திருமணம் செய்கிறார். தமிழர்களுடைய வழக்கத்திலே 2 திருமணம், ஒன்று கற்பு திருமணம், இன்னொன்று காதல் திருமணம். இது அன்றைக்கே இருந்தது. காதல் திருமணம் வள்ளி, கற்பு திருமணம் தேவயானை. மறுநாளைக்கு தேவர்களுடைய குலத்தை காத்ததினாலே, தேவர்களை எல்லாம் விடுவித்ததினாலே, சூரபத்மாசுரனை அவர் வதம் செய்து தேவர்களுடைய புகழை காத்ததினாலே அவருக்கு ஆனந்தமாக கிஃப்டாக பரிசாக தேவலோகத்திலே வளர்ந்த தேவயானியினுடைய திருமணம் சஷ்டிக்கு மறுநாள் நடக்கிறது. எல்லா ஊரிலே நடக்கும். இது ரொம்ப முக்கியமாக திருச்செந்தூர்லேயும் ரொம்ப நல்லா நடக்கும். அப்படிப்பட்ட திருமணம் தான் நாம் நாளைக்கு இங்கே பார்க்க போகிறோம். ஒரு சூர சம்ஹாரம் என்பது நம்மளுடைய ஆணவத்தை எல்லாத்தையும் ஒழிச்சுட்டோம். எல்லாமே நம்மளை விட்டு போயிடுத்து. நம்ம செஞ்ச பாவம்லாம் போயிடுத்து. நம்ம செய்த தோஷங்கள்லாம் போயிடுத்து. இப்போ நம்ம சுத்தமாகிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் எனர்ஜியை சேர்த்துக்கணும். எப்படி வீக்கான பேட்டரி பூஸ்ட் உள்ள பேட்டரியை சேர்த்து வச்சோடனே அந்த பூஸ்ட் உள்ள கரண்ட் உள்ள ஃபுல் பேட்டரி பூஸ்டான பேட்டரி எப்படி குறைந்த பேட்டரியில் சார்ஜ் ஏறுமோ அது மாதிரி இன்னைக்கு சூரசம்ஹாரம் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஒழிச்சாச்சு. நாளைக்கு திருக்கல்யாணத்தை பார்த்து இந்த சம்ஹாரத்தை பார்த்ததுனால கெட்டதை பண்ணால் உடனே நல்லதை ஒன்று பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணுவோம்? வேப்பிலையை தின்னுட்டு கொஞ்சம் சர்க்கரையை வாயில் போட்டுப்போம், ஜீனியை. அது மாதிரி இன்னைக்கு சம்ஹாரத்தை பார்த்தாச்சு. நாளைக்கு நம்ம திருச்செந்தூரில் எப்படி நடக்க போகிறதோ அதே போல் தேவயானுடைய திருமணம், வள்ளியினுடைய திருமணம் நடக்க போகிறது. பக்த கோடிகள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும். 64 விதமான சீதனங்கள், 64 விதமான சீதனங்கள் திருச்செந்தூரில் கூட இப்படி கிடையாது உண்மையாக சொல்ல போனால். ஆனால் இங்கே எல்லா ஃப்ளைட்லேருந்து நாங்கள் வரும்போது பெருமாள் சார் அங்கே ஏற்பாடு பண்ணி நாங்கள் வரும்போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம். அவர் இதற்காக அங்கே கிராண்ட்லேண்ட் ஸ்வீட்டு சொல்லக்கூடிய சென்னையிலேருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த ஸ்வீட்டு சீர்வரிசை முதல் ஆரம்பித்து அனைத்தையும் ஏற்பாடு செய்துள்ளார்கள். கல்யாணம் மிக பிரம்மாண்டமாக நாளை நடைபெற இருக்கிறது. அனைவரும் உங்களது இல்லத்திலேயும் ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி நித்திய கல்யாண இல்லமாக கிரகமாக உங்களது கிரகம் திகழ வேண்டும் என்று முருகபெருமானை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு இப்போது கடைசியாக மயூரத்தை அழித்து மயிலை தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கொண்டு சேவலை தன்னுடைய சேவர் கொடியாக மாற்றிக்கொள்ளப் போகிறார் முருகபெருமான். வெற்றிவேல் முருகனுக்கு. வர இருக்கிறது.